வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லனின் பேசுறேன். இப்போ வந்து இந்த யூரின் டியூப் எப்படி 2 மாசம் முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் வந்தீங்க, வரும்போது எப்படி வந்தீங்கன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து அம்மாவுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் கிட்னில இருந்தது. யூரின் அந்த டியூப் ஃபுல்லா என்ன வந்துச்சு? பிளட் இருந்தது. பிளட்டா இருந்தது. அதாவது பயங்கர குளிர் காய்ச்சலோட உடம்பு வலியோட காப்பாற்றவே முடியாது அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொன்னப்ப இவங்க யாரோ வந்துட்டு கேட்டு போனாங்க ரிசப்ஷன்ல, அம்மா கூட்டிட்டு வரலாமா, இவ்வளவு மோசமா இருக்காங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரலாமா, ரொம்ப வயசானவங்கன்னு சொல்லிட்டு. டாக்டர் வந்து முடியாது. நான் சொன்னேன் சரி கூட்டிட்டு வாங்க, ஏன்னா இவங்க என்கிட்ட எப்பவுமே ஃபேமிலியா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கனால. அப்புறம் அவங்க அம்மாக்கு வரும்போது அந்த யூரின் டியூப் ஃபுல்லா வெறும் பிளட்டாவும் பயங்கர குளிர் காய்ச்சல். அவங்க வந்து இப்போ என்ன கேட்டாங்க, இப்போ 2 மாசம் கழிச்சு இப்போ ஓரளவுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்லாம் குறைஞ்சி பிளட்லாம் குறைஞ்சி நான் என்ன பண்ணேன், உடனே மருந்து இங்கே உட்காரிச்சு குடிக்க வச்சுட்டேன். அவங்க என்னை பார்த்து இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க எல்லாருக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்களே, என்ன கேட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, எல்லாருக்கும் நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்க, நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு மட்டும் நீங்க வீடியோ எடுக்கவே இல்ல. இந்த டியூப் ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு, நீங்க அதை எடுக்கல. அதுக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க, அது எப்படி சரி பண்ணி நீங்க சொல்லல. எங்க அம்மா வந்து காய்ச்சலோட சாப்பிட்டே 2 மாசம் ஆச்சுன்னு சொல்லி சாப்பிடாம அவ்வளவு கஷ்டமா இருந்தாங்க. இப்ப வந்துட்டு அந்த ஒமட்டல் வாந்தி நின்றுருக்கா இல்லையா? வாந்தி எல்லாம் நின்றுருக்குமா? ஒமட்டல் வாந்தி எல்லாம் நின்றுருக்கு. இப்போ ஒமட்டல் வாந்தி நின்றுருக்கு. இப்ப சாப்பிடுறாங்க. இப்ப வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த டியூப் கம்ப்ளீட்டா இன்ஃபெக்ஷன் சரியாயி காய்ச்சல் எத்தனை தடவை வந்துச்சு இந்த 2 மாசத்துல? காய்ச்சல் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது. இப்ப நம்ம மருந்து ஆரம்பிச்சப்பறம் காய்ச்சல் குறைஞ்சிருச்சு, வரவே இல்லை. இது 2 மாசமா காய்ச்சல் வரல. சரி, காய்ச்சல் முதல்ல டெய்லியும் குளிப்பாங்க. முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒருக்கா குளிச்சா கூட ஜுரம் வந்துருவாங்க. டெய்லியும் தண்ணி வெயிலுக்கு குளிக்கிறாங்க, ஜுரம்லாம் வரவே இல்லை. நல்லா இருக்கு, பார்க்கவே அழகா லட்சணமா இருக்கீங்க. அன்னைக்கு கண்ணு திறக்க முடியல, இது பண்ண முடியல. அன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப சிக்கா வந்தாங்க, கிரிட்டிக்கலா வந்தாங்க. நான் முதல்ல ஆளை காப்பாற்றணுன்றதுனால அந்த யூரின் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாம வச்சுட்டேன். அவங்க வந்துட்டு இன்னைக்கு சொன்னாங்க நீங்க எல்லாருக்கும் பண்ணீங்க. ஆமா, இன்னைக்கு என்ன விழிப்புணர்வுனா, யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு ஹோமியோபதியில என்னென்ன அருமையான மருந்து இருக்கு, எப்படி காப்பாற்றலாம், எப்படி அந்த மருந்து வேலை பார்க்குதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். யூரின் ஃபர்ஸ்ட் பிளட்டா போகுது. அவங்களுக்கு என்ன ஆயிடும், எல்லாரும் வந்து ஐயோ யூரின் என்ன இப்படி போதும் பார்க்க வரவங்க எல்லாம் சொந்தக்காரங்க சொல்லியே அவ்வளவுதான் இனி தாங்காதுன்னு சொன்னதுலே அம்மா பாதி பயந்துருவாங்க. அவ்வளவுதான், அல்லா கூப்பிடுறா, நான் போறேன், என் கண்ணுக்கு அல்லா தெரியும். அப்படிதான் எல்லாமே சொந்தக்காரங்களும் அப்படிதான், பசங்களும் மருமகளும் அப்படிதான் பிளான் பண்ணிட்டாங்க. முடிஞ்சிச்சா வந்து அம்மா தாங்காது. நீங்க மகளா? எந்த மக விட்டா மக இருக்கிற வரைக்கும் நம்ம என்னைக்கு அனாதை ஆக மாட்டோம். நம்ம மக வந்து நம்மளை எப்படியும் காப்பாத்திடும். அப்புறம் வந்துட்டு நீங்க தான் ஸ்ட்ராங்கா இங்கதான் வரணும்னு சொல்லிட்டீங்களா? நான் ட்ரீட்மெண்ட் உங்கள்ட்ட பாத்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க அம்மா ஆசாமாட்ட கொண்டு போயிடும், ஆசாமா பாத்துறாங்கன்னு யோசிச்சிட்டீங்க. அடுத்த நோம்புக்கு அம்மா வந்து பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்க சாப்பிட்டாலே ரொம்ப சந்தோஷம். அண்ட் அது வந்து உங்களோட அன்பு. அவங்க இன்னைக்கு வந்து கேட்க டக்குன்னு இப்படி சுத்தியில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஹோமியோபதியில பைரோஜன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க. குளிர்ற மாதிரி இருக்கு, சாயந்தரம் குளிர்ற மாதிரி இருக்கு. பஸ்ல டிராவல் பண்றோம், இல்ல லேடிஸ் வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்குறோம், டீச்சர்ல ஒரு பாத்ரூம்ல போறோம், இல்ல ஒரு எங்கேயோ வெளியில போது எனக்கு ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குறோம், ஒரு 20 பேர் ஒரு பாத்ரூமை ஷேர் பண்றோம்னா இந்த பைரோஜன்ற மருந்து உங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல வச்சுக்கோங்க. எனி பஸ் இன்ஃபெக்ஷன், பஸ் இன் யூரின்ல கல்ச்சர் பார்க்கணும், ஒரு டெஸ்ட் பண்ணணும், ஒரு டாக்டர் பார்க்கணும், இதுவே தேவையில்லை. கண்ணை மூடிட்டு பைரோஜன் வந்து அவங்க வாட்டர் பாட்டில், குழந்தைங்களே ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, அடிக்கடி ஸ்கூல்ல பாத்ரூம் போயிட்டு பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சளி இருமல், மூத்திர சளி விடலம்பாங்க, அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன், ஃபீவர், காஃப், கோல்டு வருது. அந்த வாட்டர் பாட்டில 4 உருண்டையை மிக்ஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்துட்டு பாருங்க. உங்க குழந்தைங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தா என்னை வந்து நிக்க வச்சு கேள்வி வராது. ஆனா டாக்டரோட சூப்பர்விஷன் தான் எடுக்கணும். இதுக்கெல்லாம் ஹோமியோபதியில மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான் தவிர நீங்களா செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்க கிடையாது. பட் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்த பிள்ளைகளுக்குன்னா கண்ணை மூடி டெய்லி இது கொடுக்கலாம். பைரோஜன் இந்த மாதிரி பஸ்ஸா சலமா யூரின் போகுதுன்னா அது கொடுக்கலாம். அம்மாக்கு யூரின் ரத்தமா போச்சு, ரத்தமா போகும்போது ஹோமியோபதியில இருக்கிற பெஸ்ட் மெடிசன் வந்து யுவா உர்சி. இந்த யுவா உர்சின்ற மருந்துல அர்புட்டின்ற கண்டென்ட் இருக்கு. ஆங்கில வைத்தியத்துல எல்லாத்துலயுமே அர்புட்டின் வந்து கிட்னியை கழுவி விடுற மாதிரி, இப்போ வீட்டை கழுவி விடுறோம், சுத்தம் பண்றோம், அந்த மாதிரி கிட்னியை கழுவி விடணும். இப்போ சுகபோத பேதின்னு ஏதோ ஒரு மருந்தெல்லாம் இப்ப பண்றாங்கல்ல, குடலை சுத்தம் பண்றேன்ட்டு. நான் வந்து எல்லா ஆரிஃபைஸும் உள்ள போய் கிளீன் பண்றது எனக்கு அது ஓகே இல்லை. ஆனா சிலர் பண்றாங்க, வயிறு ஃபுல்லா கிளீன் பண்றேன், இதை ஃபுல்லா கிளீன் பண்றேன். அந்த காலத்துல அது இருக்கு, அது ஒரு மருத்துவ முறையில. எனக்கு அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை.
ஏன்னா குட் பாக்டீரியாஸ், குட் உடம்புக்கு தேவையான நல்ல கிருமிகள் கூட அதில் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆயிரும். அந்த இன்டெஸ்டினல் வில்லஸ்ம்பாங்க, அது ரொம்ப முக்கியம் அப்சார்ப்ஷனுக்குலாம், அதெல்லாம் எரோட் ஆயிரும். ஸோ நான் அப்படி பண்ணணும் தேவையில்லை, நான் வேற மாதிரி பண்ணுவேன், என்னோட மெத்தட் வேற மாதிரி. இந்த அர்புட்டின் இருக்குன்னா உங்க கிட்னி, டியூபு, நீர்ப்பை 3ஐயும் கழுவி விட்டுறலாம். லேடிஸ்க்கு மோஸ்ட்லி படுத்தாலே எந்திரிச்சு போய் யூரின் போவாங்க, யூரின் அடக்கவே முடியும். இப்போ நீங்கள் தொழுக போனாலே யூரின் லீக் ஆகிற மாதிரி, லைட்டாக லீக் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கால் கை திருப்பி கழுவிட்டு தான் தொழுகணும். உங்கள் அந்த கோட்பாடு இருக்குல்ல, இருமுனா தும்னா யூரின் லீக் ஆகுது, இல்லை யூரின் அடக்கவே முடியல, வந்தோடனே போயிடணும், இல்லை காலோட போகிற மாதிரி இருக்கு, அர்ஜென்ட்டாக வந்துட்டே இருக்கு, போய் முடிச்சப்ப திருப்பி. இது எல்லாத்துக்கும் இந்த அர்புட்டின் வந்து பெஸ்ட் மெடிசன். இது வந்து உலகம் முழுக்க எல்லா மருத்துவ முறையிலையும் இது கொடுத்தா கிட்னி சேவ் பண்ணலாம், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு இது கொடுக்கலாமா, இப்பெல்லாம் ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஹோமியோபதியில் 17ஆம் நூற்றாண்டுலேருந்தே இந்த அர்புட்டின் உள்ள யுவாவர்ஸ் தான் நாங்கள் மருந்தா கொடுக்குறோம். எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அம்மாவோட யூரின் ரத்தமாக போகிறது, அது பிளட் யூரின்ல பிளட் போகிறதுக்கு அது முக்கியமான மெடிசன். அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு யூரின்ல இந்த மாதிரி பிளட்டா போறது கம்ப்ளீட்டா கலர் மாறிச்சு. அன்னைக்கு இங்கே உட்காரிச்சு எத்தனை நாள் அந்த யூரின் செவப்பா போனது கலர் மாறிச்சு நம்ம மருந்து சாப்பிட்டு? ஒரு 4 நாளாக போய்கிட்டு இருந்தது மேம். இங்கே வந்து கொடுத்து மறுநாளே அந்த பிளட்டு மாறிடுச்சு. நம்ம மருந்து கொடுத்து ஒரு நாள் சரியாயிடுச்சு. அந்த சலம் அந்த இது காய்ச்சல் இந்த நம்ம மருந்து ஆரம்பிச்சப்பறம் வரல. வரல. அம்மாக்கு அந்த குளிர்றது இல்ல, குதுகுதுன்னு இருக்கிறது இல்ல. இப்ப வந்து கம்ப்ளீட்டா சரியாயி இன்ஃபெக்ஷனே இல்லன்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த டியூப் எல்லாம் நம்ம அப்புறம் ரிமூவ் பண்ணுவோம். ஸ்டோன் எல்லாம் பாஸ் ஆன அப்புறம் ஒரு ஸ்டோன் இருக்கு, அந்த ஸ்டோனையும் இவங்க சர்ஜரி பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபிட் இல்லாம தான். பட் ஹோமியோ மெடிசன்ல யூரின்லேயே அந்த ஸ்டோன் வெளியே தெரியலாம். ஸ்கேன்லாம் பார்க்கணும். ஸ்கேன்லாம் பார்த்தப்பறம் இந்த ரிப்போர்ட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 2 மருந்து மட்டும் இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி கொடுக்குற நிறைய மருந்துகளில் ஒரு 2 மருந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ யூரின் போகும்போது செமையாக எரியுது, நெருப்பாக எரியுது. 2 மருந்து இருக்குது. ஒன்று கேந்தாரஸ், இன்னொன்று வந்து டெரிபிந்த். அந்த பிளாடர் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா, சிஸ்டைட்டிஸ்லாம் இருக்குன்னா சர்சப்பரலான்றது என்ன தெரியுங்களா? நன்னாரி வேர்லேருந்து தயாரிக்கிறது தான் நான் மருந்தாக கொடுக்குறேன். நான் வந்து சர்சப்பரலான்றது வந்து நிறைய ஸ்கின் டிசீசஸ்க்கு கொடுப்போம். ஹோமியோபதியில் நிறைய சூடு பிடிச்சிக்கிறதுக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன் கொடுப்போம். ஆனால் நன்னாரி சர்பத்து குடிங்கன்னா யார் குடிக்கிறீங்க? நன்னாரி வேற தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிங்க, உங்களோட நீர்ப்பை ஃபுல்லாக சுத்தமாகும். நீங்க சர்சப்பரலா மருந்தா வாங்கி குடிக்கிறது டாக்டர்ஸ் கிட்ட போனா கொடுப்பாங்க. நீங்க வந்து ரெகுலரா அந்த நன்னாரி வேற தண்ணியில போட்டு வச்சுட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னாவே கிட்னி ஸ்டோன் வராது, யூரின் இன்ஃபெக்ஷன் வராது, யூரின் கழுவி விட்டுரும். அப்புறம் அவங்களுக்கு வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட வராது, வறட்சி, தோல் அரிப்பு அதெல்லாம் வராது. எவ்வளவு சூப்பர் நன்னாரி! இனிமே எல்லாரும் நன்னாரி வாங்க. இந்த வெயில் காலத்துல அந்த நன்னாரியை பச்சை தண்ணியிலே ஊற போடலாங்களா இல்ல வேக வச்சு சாப்பிடலாங்களா? நான் வந்து நன்னாரி சுடுதண்ணி போடுவோம்ல எங்க வீட்டுல, அதுல வந்து ஒரு நன்னாரி வேற கிள்ளி போட்டு சொல்லுவேன். அதை கொதிச்சுட்டா அதுக்கப்புறம் அதை தண்ணி குடிச்சுக்குவேன். ஆனா ஊற வச்சு சாப்பிடலாம். ஆனா பச்சை தண்ணியில கிருமி இருந்தா எப்படி சாப்பிடுவோம்? எங்க வீட்டுக்காரர் 2 மாசம் அதே ஊற வேக வச்சு சாப்பிட்டாரு. அதனால கேக்குறீங்க. இப்ப நல்லது தானே? அவர் சாப்பிட்டாரு, நடக்க முடியாம படுத்து கிடக்குறாருமா. அது நடக்கிறது வேற டிபார்ட்மெண்ட், யூரின் வேற டிபார்ட்மெண்ட். இப்ப அவருக்கு உங்களோட வயசு கூட, உங்களுக்கு யூரின் சலமா இவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆகி நீங்க இதை போய் அந்த பாத்ரூம் தான் ஊத்துறீங்க. ஆனா அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகல. பாத்தீங்களா? வீட்லயே ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி இருந்திருக்காரு, அவர் சொன்ன பேச்சை கேட்கல இல்லையா? அவருக்கு என்ன வயசாது உங்க அப்பாக்கு? 85 வயசுல நன்னாரி வேற அழகா தண்ணியில கொதிக்க வச்சு எத்தனை நோம்பு டைம்ல எல்லாம் நோம்பு திறந்த உடனே நன்னாரி சர்பத்து குடிக்கிறோம். நீங்க குடிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா காலையில இருந்து வெயில் இருக்கு இல்லையா? இந்த நோம்பு டைம்ல மட்டும் கிடையாதுமா, ஜென்ரலா இந்த ஏப்ரல் மேல எல்லாருமே சும்மா நன்னாரி வேற ஒரு பேர் கொதிக்க வச்சு தண்ணியில அதை போட்டு வைப்பாங்க. அவளெல்லாம் போட தேவையில்லை. ஆனால் ஓகே போடலாம், தப்பில்லை. சும்மா 4 1 2 போட்டுட்டு கொதிக்க வச்சு அதை வந்து அந்த தண்ணியை மட்டும் குடிச்சுக்க சொல்லுவேன். அது வந்து ரெகுலராகவே அந்த தண்ணியை குடிச்சிட்டே இருந்தோம்னா இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் கிட்னியெல்லாம் கொஞ்சம் கழுவி வச்சோம். ஸோ இதெல்லாம் வந்து யூரின் எரிச்சலுக்கு. யூரின் போய் முடிச்சதுக்கு அப்புறம் எரிச்சல் இருக்குன்னா அதுக்கு மருந்து வேற, போகும்போது எரிச்சல் இருக்குன்னா அதுக்கு மருந்து வேற. யூரின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எரியுது, பயங்கரமா கடுக்குது அப்படின்னா அதுக்கு மருந்து வேற. போய்கிட்டு இருக்கும் போது திக்குன்னு எரியுதுன்னா அதுக்கு மருந்து வேற. போய் முடிச்சதுக்கு அப்புறம் யூரின் போற டிப்ல இருந்து உள்ள வரைக்கும் இழுக்கிற மாதிரி, உயிர் போற மாதிரி வலிக்குது, யூரின் போய் முடிக்கவே பயமா இருக்கு அப்படின்னா அதுக்கு மருந்து வேற.
அப்ப நீங்களே செல்ஃப் மெடிகேட் பண்ண முடியாது. அதுக்கு தான் படிச்ச டாக்டர் வேணும். நாங்க அந்த சிம்டம் கேட்டு 300 மருந்து இருக்கு, அதுல எந்த மருந்து கரெக்டா உங்களுக்கு இருக்குன்னு பார்த்து நாங்க கொடுப்போம். கொடுத்து பூரணமா குணமாயிடும். இப்ப எல்லாரும் என்ன ரொம்ப முடியாம இருக்காங்கன்னு பார்க்க வந்தவங்க என்ன நடந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன இப்ப 4 பேர் எனக்கு தூக்கி வந்து உட்கார வச்சு இன்னைக்கு நடந்து வந்தாங்க கேக்குறாங்களா? கையை பிடிக்காம குச்சி இல்லாம அக்காவே அப்படித்தான் தூக்கிட்டு வந்தீங்க. இவங்க அதான் இவங்கதான் சொல்றேன், 4 பேர் சேர்ந்து தூக்கி வந்து உட்கார வச்சீங்க. ஜென்ஸ் ஏதோ 2-3 பசங்க ஆம்பளையா இருந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்க. இன்னைக்கு அம்மாவே நடந்து வந்துட்டாங்க 2 மாசத்துல. அவங்களே நடந்து அவங்களே சேலை கட்டி நைட்டி தான் போட்டுருந்தாங்க. அவங்களே சேலை கட்டி சேலை அழகா இருக்கு, காட்டன் சாரி வெயிலுக்கு ஏற்ற சூப்பரா கட்டியிருக்கீங்க. இப்ப என்னன்னா இந்த ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவ்வளவுதான் சரி பண்ண முடியாதுன்னா ஹோமியோபதியில அவ்வளவு அழகா மருந்து இருக்கு, இந்த மாதிரி குணம் பண்ண முடியும். இந்த மாதிரி யூரின் வந்து கலர் ரத்தம் வந்து இப்படி கலர் மாறும். ஆனா இன்னும் இது வந்து கிளீன் வாட்டரியா இல்லாம சலம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் கம்ப்ளீட்டா சரி பண்ணிட்டு அப்புறமா நான் ஸ்கேன் எடுத்துட்டு அப்புறம் ஒரு வீடியோ போடுவோம். சரிங்களா? இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சு உங்க மனசுக்கு அல்ல அவங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுள், உங்க கனவெல்லாம் நிஜமாய் தாயை காப்பாற்றணும். கடைசி நிமிஷத்துலயும் அம்மா விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களுக்கு உங்க பிள்ளை குட்டி அழுகக்கூடாது. இப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மகா பெற்றதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். நீங்க எதுக்கு அழுகிறீங்க? இப்ப சந்தோஷம் தானே படணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என் பிள்ளை இருக்கனால எனக்கு கூட்டியாந்து பாக்குதுமா. சரி 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 கவலைப்படாது. சரி 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 பிடிங்க, என்னெல்லாம் கொண்டக்கூடாது. என்னைய வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்க வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி 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 அழகக்கூடாது. சரி அதெல்லாம் இல்லை, நல்லா எல்லாருக்கும் தாய் ஒரு தடவை தான். இப்ப எங்க மாமியாருக்கு 80 வயசு ஆகுது, வயசாயிடுச்சு அப்படிலாம் விடக்கூடாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்ம கடைசி வரைக்கும் அவங்களை காப்பாத்தி நல்லபடியா வச்சுக்கணும்ல. சரி அழுகக்கூடாதுல்ல. இப்ப நல்லா சரியானப்ப இப்ப சந்தோஷம் தானே படணும். இப்ப என்ன எல்லாரும் உட்காந்து எமோஷன் ஆகுறீங்க? நான் உங்களை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் இல்ல, நான் இருக்கோம், நீங்க ஏன் பயப்படணும்? நம்ம காப்பாத்தி உட்கார்ந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் முடியாது. சரி சரி நீங்க கவலைப்படக்கூடாது. அது பரவாயில்ல, மகன்களுக்கு எல்லாம் மனசுல ஆசை இருக்கும், அவங்க மனைவிகள் விட மாட்டாங்க. அதுதான் நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, கடவுள் வந்து பொண்ணை கொடுத்தா கடவுளே நம்ம கூட துணைக்கு இருக்கிற மாதிரி. அதெல்லாம் நல்லபடியா பார்த்து அது எல்லா ஹாஸ்பிட்டலையும் முடியாது, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்களோ, அதனால நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க. ஸ்டென்ட் வச்சு வெளியில ஆப்ரேஷன் பண்ணி வெளியில எடுக்கணும், பொழைச்சாலும் பொழைப்பாங்க, இல்லைனாலும் இல்லை அப்படின்னாங்க. சரி இன்னும் அதனால நான் எனக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் உங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இது சரி, இதை வச்சு நம்ம நான்கிட்ட காமிச்சு அவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் கூட்டிட்டு வந்தேன். இன்னும் 20 வருஷம் உங்க அம்மா நல்லா இருந்து திடகாத்திரமா உங்க அப்பாவையும் பார்த்து நீங்களே எங்களுக்கு ஆண்டவனும், நீங்க அடுத்து அல்லாவுக்கு அடுத்து நீங்க தான் நம்ம எங்களுக்கு. நிச்சயமா நானும் பிரார்த்தனை பண்றேன். என்னோட பிரார்த்தனை நீங்க எல்லாருக்கும், எனக்கு என்ன வேண்டுதல், உங்க எல்லாருக்கும் வேண்டதுல எனக்கு வேண்டுதலே இல்லையே. உங்க எல்லாருக்கும் நான் வேண்டிக்குவேன், நல்லா இருப்பீங்க. சரியா? சரி இனிமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், எல்லாம் குணமாயிடுச்சுன்னு கொஞ்சம் தான். அம்மா என்னைய பார்த்தா அம்மாவுக்கு பார்த்தா இப்ப இவங்க கை வலிக்கு காமிச்சுட்டு சித்திக்கு காரக்குடிதான் ஃபேமிலி டாக்டர் ஆயிட்டேன். உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் நான் ஹஸ்பண்டுக்கும் காட்டுறேன்ல. அக்கா மேல இப்படி பாசம் நீங்களும் சேர்ந்து அழைக்கிறீங்க. ஆமா சரி, சொந்த பந்தத்தோட நிறைய இருக்கும். அதுதான் அதாவது நிறைய பிள்ளைங்க பெற்றுக்கணும். 1-2 பெற்றுக்கணும் கஷ்டம். நீங்க 5 பெற்றதுனால பாருங்க நல்லது. இனிமே அடுத்த தலைமுறையில 4 பிள்ளையாவது பெற்றுக்கணும். சரி சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்களா? சரி, இதுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் கிரியேட் பண்ணுங்க மேம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மருந்து இருக்கான்னு பாருங்க. எல்லாருக்கும் வீடியோ எடுக்கிறீங்க. அன்னைக்கு ஏதோ கல்யாணத்துக்கு போனா அவசரமா பார்த்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேனா, அதனால வேகமா பார்த்துட்டு மருந்து மட்டும் சாப்பிட சொல்லிட்டு போயிட்டேனா. அந்த ரத்தமா போறது நான் வீடியோ எடுக்கிறேன். அவங்க புலம்பி தீர்த்தாங்க, இருங்க இப்ப எடுத்து போட்டுருவோம்னு சொல்லி டெய்லி நிறைய பேர் பாக்குறோம். எல்லாம் சேலஞ்சு கேஸ், விதவிதமான பேஷண்ட், எல்லாம் வித்தியாசம், சாதனையான கஷ்டமானதான். எல்லாத்தையும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு நிறைய திருப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க, பார்த்தேன். அந்த பெருநாள் போது அவங்களுக்கு இந்த நாங்க இந்த பக்ரீத் பெருநாளைக்கு வருஷம் ஆமா நீங்க போட்டிருக்கீங்க. நான் அதையும் பார்த்துருக்கேன் மேம், நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் அதையும், கிட்னி ஃபெயிலியர்னு பார்க்கறதுக்கு அப்படின்னு. சரி, அம்மாவுக்கு உப்பு கூட இருக்கு, 74 இருக்கு, யூரியா கிரியேட்டினும் கூட இருக்கு. அதே குறைஞ்சு இப்போ போன தடவை நம்ம யூரின் இப்போ மாத்தையில இதுல இந்த ரிப்போர்ட் வந்துருக்குங்கம்மா. தம்பி எதாவது கொண்டு வந்து போற 20 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கணும். அவன் என்ன கேட்டாங்கன்றது தெரியல.
யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு தானம்மா யூரியா. இது வந்து 5 பார்த்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்களா? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் உப்பு டெஸ்ட் எடுத்தீங்களா? அதான் உப்பு டெஸ்ட் எடுத்தோம். ஆமாமா, இதுலதான் உப்பு கூட 76 யூரியா கிரியேட்டின் 2.3. கிட்னிக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, அது குறைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்குவோம். சரிங்களா? சரிங்க. இதை இந்த ரிப்போர்ட்டை மட்டும் இதை மட்டும் காமிடா. பேரை மறைச்சிக்கிறேன். 76 கிரியேட்டின் 2.3. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், அது வந்து ரெண்டாவது ரிப்போர்ட். ஓகே, இது வந்து ஆக்சுவலி யூரியா 146 இருந்துச்சா? ஃபர்ஸ்ட்ல எடுத்தது. அதான் கிரியேட்டின் வந்து 6. அப்ப யூரியா கிரியேட்டின் குறைஞ்சிருக்கா? சூப்பர்ல. இங்க காமிடா. யூரியா 146, கிரியேட்டின் 6.3. தெரியுதா? சூப்பரா குறைஞ்சிருக்கே. அதான் நாம போகும்போது நான் ரிப்போர்ட் பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் நீங்களே ரொம்ப ஸ்மார்ட், அறிவு உங்களுக்கு. அதனால தான் முன்னாடி இருந்து உப்பு குறைஞ்சிருக்குன்றது நான் சொல்றேன். உப்பு வந்து மெடிசன் சாப்பிட்டா அந்த உப்பு குறைஞ்சிருக்கு. சூப்பர். இன்ஃபெக்ஷன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. 76.3 கிரியேட்டின் 2.3. இப்போ முன்னாடி வந்து 146ல இருந்து 76 வந்திருக்கு 2 மாசத்துல. ஆமா ஆமா, சூப்பர். அப்ப நீங்க என்ன பாராட்டணும் நல்லா. அதுவும் குறைஞ்சிருக்கு. சூப்பர். சரி, நான் இதையும் போட்டோ எடுத்துட்டு இந்த வீடியோல ஆட் பண்ண சொல்லிடுறேன். எங்கெங்கயோ கூட்டிட்டு போய் காட்டணும். நான் மாட்டேன், நான் மேம்கிட்ட தான் இங்க காமிக்கிறேன், நான் இங்கே தான் கொண்டு வந்து அதை காமிக்கணும்னு அம்மா என் முடிவாதத்துல நான் கூட்டிட்டு போவேன். யாருமே அண்ணன் தம்பிலாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய ஆஸ்பத்திரி இருக்கணும், பெரிய பெரிய மிஷன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அன்பும் எப்படியாவது காப்பாற்றணும்ன்ற எண்ணமும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் இருக்கிற ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ண முடியும். அவங்களாலே இந்த உதவி பண்ண முடியும். புரிய மாட்டேங்குதே. ஒரு நாள் புரியும். முதல்ல நம்மளை எதிர்ப்பாங்க, திட்டுவாங்க, கோவப்படுவாங்க. அப்புறம் நம்மள எதுவும் நல்லது இருக்கோ இந்த பொருட்டுன்னு கவனிப்பாங்க. எல்லாரும் மீறி நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். பிரச்சனை எல்லாம் தாண்டி ரொம்ப சந்தோஷம். சூப்பர். உப்பு இன்னும் குறைஞ்சி வந்தா ஒரு 40 கிலோ கிரியேட்டின் ஒரு 1.5 கிலோ அப்பெல்லாம் கொண்டு வந்துட்டு பிரியாணி, அடுத்த நோம்புக்கு பிரியாணி நீங்க சாப்பிட அளவுக்கு ஆக்கிடலாம். சரிங்களா? நான் சாப்பிடுறது. ஆமா, நீங்க நல்லபடியா ஐயாவை நீங்களும் துணையா, வயசான காலத்துல அவரை தனியா விட்டு நீங்க போக கூடாது. என்னன்னாலும் ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை இல்லாம இருந்தா அது எத்தனை மருமகளாலும் மகா பார்த்தாலும் மனைவி மாதிரி வராது. அதனால நீங்க அவருக்கு துணைக்கிறீங்க. ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய தண்டனையே மனைவி இல்லாம இருக்கிற காலங்கள். அது நீங்க கொடுத்துடக்கூடாது. நீங்க அவருக்கு துணையா எப்பயுமே இருக்கணும். சரிங்களா? எனக்கே முடியலைன்னு தாம்மா அவங்க நடக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப இங்க மெடிசன் வாங்கி கொடுக்குறாங்க. அப்பாவுக்கும் நடக்க வச்சிருவேன். அவர் பாருங்க, சின்ன பிள்ளைமா உங்களை துரத்தி ஓட வச்சிருவேன். நான் அவருக்கு நான் அதெல்லாம் பண்ணிடுறேன். சரிங்களா? லவ் யூ ஆல். நன்றி.